வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நாள்தோறும் சுமார் 35 லட்சம் பயணிகள் மாநகர பேருந்துகளை பயன்படுத்திட உறுதுணையாக இருக்கும் என்றும் தகவல். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றமா? தனக்கே எந்த தகவலும் வரவில்லை என முதலமைச்சர் விளக்கம். எனக்கு வரல. 158 உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. ஒவ்வொருவருக்கும் தலா 25,000 ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது டாபர் நிறுவனம். 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவிக கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு, மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகைப்பூ யானைகள் இடம்பெற்றதைக் கண்டு தொண்டர்கள் உற்சாகம். சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் 45 அடி உயர கம்பத்தில் தவிக கொடியை ஏற்றினார் விஜய். கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்தார். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைப்போம். தவிக கொடி அறிமுக நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேச்சு. ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வு. தவிக நிர்வாகிகள் அனைவரும் முறையாக அனுமதி பெற்று கட்சி கொடியை ஏற்ற வேண்டும். தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தல். இது உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏத்தி கொண்டாடுவோம். சரிங்களா? நடிகர் விஜய் கட்சியின் கொடியில் யானையை பயன்படுத்த பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. கொடியில் இருக்கும் யானை சின்னத்தை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. செப்டம்பர் மாதம் வழங்க வேண்டிய 36.7 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்ற முருகானந்தம் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சந்திப்பு. மாலையில் அமைச்சரவை மாற்றப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் ஆளுநருடன் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அல்லி உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் வங்கி ஆவணம் குறித்த குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் நடவடிக்கை. சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த பைக் ஸ்டாண்டுக்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. நகராட்சி அதிகாரிகள் திமுக கவுன்சிலரிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு.
தஞ்சையில் களை கட்டிய உலக நாட்டுப்புற கலை தின விழா. ஆடல் பாடலுடன் நாட்டுப்புற கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் பேரணி. இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழைப்படத்தை பார்த்து கண்கலங்கிய இயக்குனர் பாலா. பேச வார்த்தைகளற்ற உணர்ச்சி பெருக்கில் மாரி செல்வராஜை கட்டித் தழுவி முத்தம் கொடுத்த காட்சி வைரம். தாய்மொழியில் பேசுவதற்காக வெட்கப்பட தேவையில்லை. தனது குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதாக சூலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை நமிதா பேச்சு. உங்க குழந்தை தமிழ் தெரியாது, தமிழ் புரிவு மாட்டு, தமிழ் பேச முடியாது, தமிழ் ரைட் பண்ண முடியாது, அதை ஒத்துக்க கூடாது. We should be proud of our culture. இப்போ என் இரட்டை குழந்தைகள் ரெண்டுமே இப்போ அவருக்கு என்ன எல்லாம் பாஷங்கள் எல்லாம். சென்னை தனியார் கால் சென்டரில் மத்திய உளவுத்துறை மற்றும் தகவல் தொடர்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோதமாக சிம் கார்டுகள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு. அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படும். பட்டமளிப்பு விழாக்கள் தாமதம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூல் உரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. துபாய், ஸ்பெயின் நாடுகளின் முதலீடுகள் எங்கே என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடவும் வலியுறுத்தல். தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்து நேரில் புகார் தெரிவிக்கலாம். காவல்துறை ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பெண்கள், அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு கண்டிப்பா அது பாதுகாக்கப்படும். அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் அது மட்டும் இல்லை. தனியார் பள்ளிகளில் தவறுகள் நடந்தால் மூடி மறைக்காமல் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. விதிமீறல் கட்டிடங்களை வரைமுறைப்படுத்த அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை முறையாக நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத்திய அரசு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. சென்னை பெரியமேட்டில் கடந்த 22 ஆண்டுகளாக வீடுகள் ஒதுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். கைக்குழந்தையுடன் போராடிய மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி இழுத்துச் சென்ற காவல்துறையால் பரபரப்பு. MBBS, BDS படிப்பில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு. 1200 மாணவர்கள்
பங்கேற்பு. சினிமாவில் நடிக்க அனுமதி கேட்டு அளித்த கடிதத்தை அமித்ஷா கோபத்தில் தூக்கி வீசியதாக அமைச்சர் சுரேஷ் கோபி வருத்தம். சினிமாவில் நடிக்காவிட்டால் செத்துவிடுவேன் என்றும் உருக்கமான பேச்சு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார். தேர்தலை சீர்குலைக்க நினைக்கும் சக்திகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம். தேசிய மாநாடு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லாவுடன் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி சந்திப்பு. ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் மக்களின் பயம் மற்றும் துயரத்தை துடைப்பதே காங்கிரஸ் கட்சியின் லட்சியம். சட்டப்பேரவை தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் படுகொலையை கண்டித்து 11 நாளாக நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று கொல்கத்தா மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் பெண் மருத்துவரின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும். சமூக வலைதளங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேற்குவங்க மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து அமைதியான முறையில் போராடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க தடை. நாளை மாலை 5 மணிக்குள் அறிக்கை அளிக்க கொல்கத்தா குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு பாஜகவினர் போராட்டம். காவல்துறையின் தடையை மீறி ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றதால் பதற்றம். வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை ஃபாஸ்டாக் நீதிமன்றங்கள் மூலம் விரைந்து முடிக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடிதம். ஆந்திரா அச்சுதாபுரம் சிறப்பு பொருளாதார மண்டல தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 உயர்வு. படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆறுதல். போலாந்து நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வார்சாவில் உள்ள அதிபர் மாளிகையில் உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருடன் இரு நாட்டு நல்லுறவு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போருக்கு தீர்வு காணும் பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும். போலந்தில் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்க் நம்பிக்கை.